41, which is talking about transfer by ostensible owner. ஸோ இங்க வந்து இந்த கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் இமூவபிள் ப்ராப்பர்ட்டின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இந்த கைண்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் வந்து இந்த ஆஸ்டென்சிபிள் ஓனர் அப்படின்னு சொல்லும் போது ஹூ இஸ் ஆக்சுவலி அன் ஆஸ்டென்சிபிள் ஓனர் அப்படின்னு பார்த்தா இங்க வந்து நமக்கு ஜென்ரலா செக்ஷன் 5 and 6 ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம், நம்ம இதை வந்து ஆல்ரெடி இட் இஸ் அன் எக்ஸெப்ஷன் ஒரு இடத்துல பார்த்திருக்கோம். செக்ஷன் 35 டாக்ட்ரின் ஆஃப் எலெக்ஷன் பார்க்கும் போதே நம்ம பார்த்தோம். செக்ஷன் 35, 41, 43 இது எல்லாமே இட் இஸ் அன் எக்ஸெப்ஷன் டு அ மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தோம். அது யாராவது சொல்ல முடியுமா வாட் மேக்ஸிமம் இட் இஸ்னு? Okay, it is nemo that quid non-habet அப்படிங்கிற மேக்ஸிம். No one can convey a better title than what he has. அதாவது ஒரு ஓனர், எனி பர்சன் who is having title over the property, அவங்களால மட்டும்தான் ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒருத்தங்க வந்து இன்னொருத்தங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதாவது ஓனர் தானே ஒருத்தங்க வந்து ஓனரா இருக்கிற ஒருத்தர் தான் இன்னொருத்தங்களுக்கு ப்ராப்பர்ட்டியை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இதுதான் இட் இஸ் அ ஜென்ரல் ரூல். ஆனா அந்த ஜென்ரல் ரூலுக்கு டாக்ட்ரின் ஆஃப் எலெக்ஷன் வந்து இட் இஸ் அன் எக்ஸெப்ஷன் பார்த்தோம். சேம் வே நம்மளுக்கு ஆஸ்டென்சிபிள் ஓனர் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டியும் இட் ஃபால்ஸ் அண்டர் சச் எக்ஸெப்ஷன் தான். செக்ஷன் 35, 41 and 43 ஃபால்ஸ் இன் எக்ஸெப்ஷன் டு த மேக்ஸிமம். ஸோ எதனால அப்படின்னு பார்த்தா டாக்ட்ரின் ஆஃப் எலெக்ஷன்லயுமே வேற ஒரு பர்சன் தான் வந்து ஆன் பிஹாஃப் ஆஃப் த டிரான்ஸ்ஃபரர் வேற ஒரு பர்சன் தான் ப்ராப்பர்ட்டியை டிரான்ஸ்ஃபர் பண்றத ஒரு ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. சேம் வே இங்க நம்ம என்ன பாக்குறோம், ஆஸ்டென்சிபிள் ஓனர் அப்படின்னா இதை பினாமி டிரான்சாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இங்க நம்மளுக்கு ரெண்டு ஓனர் இருப்பாங்க, ஒருத்தங்க ரியல் ஓனர், இன்னொருத்தங்க வந்து ஆஸ்டென்சிபிள் ஓனர் அப்படின்னு சொல்றோம். சரியா, ரியல் ஓனர், ஆஸ்டென்சிபிள் ஓனர். சோ ஃபார் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உடைய பேர்ல ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க, ரெஜிஸ்ட்ரேஷனும் ஒய்ஃப் உடைய பேர்லயே பண்றாங்க. சேல் டீடோ இல்ல மார்கேஜ் டீடோ இல்ல லீஸ் டீடோ இட் இஸ் என்டர்ட் இன்டு இன் த நேம் ஆஃப் அ ஒய்ஃப். சோர்ஸ் யார்கிட்ட இருந்து வருது, ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து வருது. ஆனா ப்ராப்பர்ட்டி யார் பேர்ல எழுதி வைக்கிறாங்க, இன்னொருத்தவங்க பேர்ல எழுதி வைக்கிறாங்க. சோ அந்த இன்னொரு பர்சன் அவங்கதான் வந்து இங்க ஆஸ்டென்சிபிள் ஓனர்னு சொல்றோம். அப்போ சோர்ஸ் கொடுத்தாங்க இல்லையா ஹஸ்பண்ட், சோ அவங்க வந்து இஸ் அ ரியல் ஓனர். சோ இந்த டாக்டரினுக்கு பேர் வந்து டாக்டரின் ஆஃப் ஹோல்டிங் அவுட் அப்படின்னு சொல்றாங்க. டாக்டரின் ஆஃப் ஹோல்டிங் அவுட் எப்படி செக்ஷன் 35 டாக்டரின் ஆஃப் எலெக்ஷன் சொன்னோம் இல்லையா, இங்க டாக்டரின் ஆஃப் ஹோல்டிங் அவுட்னு சொல்லுவாங்க. இந்த டாக்டரினோட வந்து உங்களுக்கு இன்டர்பிரிட்டேஷன் மூலமா தான் இட் இஸ் டெவலப்பிங் அண்ட் த்ரூ கேஸ் லாஸ். ஸோ இதுதான் ஓவர்வியூ ஃபார் வாட் இஸ் த டிரான்ஸ்ஃபர் பை ஆஸ்டென்சிபிள் ஓனர். ஸோ ஹூ இஸ் அன் ஆஸ்டென்சிபிள் ஓனர்னு பார்த்துட்டோம். இப்போ ஆன் பிஹாஃப் ஆஃப் த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உடைய பேர்ல தான் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அப்போ ஒய்ஃப் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, அவங்க பேர்ல தான் இருக்கு சேல் டீடோ இல்ல லீஸ் டீடோ. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர் வேலிடா அப்படின்னு கேட்டா எஸ் இட் இஸ் வேலிட். ஸோ அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்ஃபர் பை ஆஸ்டென்சிபிள் ஓனர். ஸோ அந்த ஆஸ்டென்சிபிள் ஓனர் பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபர் வேலிடான்னு கேட்டா எஸ் இட் இஸ் வேலிட். ஸோ இந்த டாக்டரினை பத்தி பேசக்கூடிய கேஸ்ல வந்து ராம் காமர் வர்சஸ் மெக் குயின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இங்க என்னென்னலாம் இன்கிரீடியன்ஸ் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபுல்ஃபில் பண்ணிருக்கணும், எசென்ஷியாலிட்டிஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தா செக்ஷன் 41 அப்ளை ஆகும் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் த டிரான்ஸ்ஃபர் ஷுட் பி பை த ஆஸ்டென்சிபிள் ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. ஸோ ஆஸ்டென்சிபிள் ஓனர் தான் இங்க டிரான்ஸ்ஃபரை கேரி அவுட் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் அந்த ஆஸ்டென்சிபிள் ஓனர் ஷுட் பி ஹோல்டிங் த ப்ராப்பர்ட்டி வித் எக்ஸ்பிரஸ் ஆர் இம்ப்ளைட் கன்சென்ட் ஆஃப் த ரியல் ஓனர். ஸோ ரியல் ஓனர் கிட்ட கன்சென்ட் வாங்கியிருக்கணும். அந்த கன்சென்ட் எப்படி இருக்கலாம், அது எக்ஸ்பிரஸ் கன்சென்டாவும் இருக்கலாம், இம்ப்ளைடு கன்சென்டாவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபரி, அந்த ஆஸ்டென்சிபிள் ஓனர் ஒருத்தங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க இல்லையா, அந்த டிரான்ஸ்ஃபரி ஒரு ப்ராப்பர் கன்சிடரேஷன் பே பண்ணிருக்கணும் அண்ட் ரீசனபிள் கேர் அண்ட் குட் ஃபெய்த்ல அந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து எசென்ஷியாலிட்டிஸ். இப்போ டிரான்ஸ்ஃபரர் வந்து யாரு, ஆஸ்டென்சிபிள் ஓனர் தான் டிரான்ஸ்ஃபரரா செயல்படுறாங்க. டிரான்ஸ்ஃபரி யாரு இந்த இடத்துல, யாரு கன்சிடரேஷன் கொடுத்து அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறாங்க, பையர் தான் டிரான்ஸ்ஃபரி. அந்த பையர் என்ன பண்ணிருக்கணும், அந்த ப்ராப்பர்ட்டி ஆஸ்டென்சிபிள் ஓனரோடையது தான். அதே மாதிரி ரீசனபிள் கேர் அண்ட் குட் ஃபெய்த்ல தான் அந்த ப்ராப்பர்ட்டி அவங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும் டிரான்ஸ்ஃபரர் கிட்ட இருந்து. அதே மாதிரி ஒரு ப்ராப்பர் கன்சிடரேஷனை வந்து அவங்க பே பண்ணிட்டு தான் அவங்க வாங்கியிருக்கணும். ஸோ இந்த ஓனர்ஸ், அதாவது நான் குட் ஃபெய்த்ல தான் ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு பையருடைய பேர்டன் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா பையர் மேலதான் இருக்கு, பர்ச்சேசர் கிட்ட தான் இருக்கு.
So onus of proving the fact that he has purchased the property with a good faith. So இந்த burden யார் மேல இருக்கு? டிரான்ஸ்ஃபரி மேலதான் இருக்கு. ஸோ நான் குட் ஃபெய்த்ல தான் ப்ராப்பர்ட்டியை வாங்கினேன், நான் ஒரு ப்ராப்பர் கன்சிடரேஷன் கொடுத்துட்டு தான் ப்ராப்பர்ட்டியை வாங்கினேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? பையருக்கு தான் இருக்கு, விச் மீன்ஸ் டிரான்ஸ்ஃபரிக்கு தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து டிரான்ஸ்ஃபர் பை ஆஸ்டென்சிபிள் ஓனருடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ மூவிங் டு த டெஃபினிஷன். இப்போ நம்ம இதை பிரிச்சு பார்க்கும்போது, வேர் வித் த கன்சென்ட் express or implied of the persons interested in immovable property. அப்ப பர்சன் இன்ட்ரெஸ்டட் இன் இமூவபிள் ப்ராப்பர்ட்டினா யார்? இது ரியல் ஓனர். சரிங்களா? ஸோ ரியல் ஓனர் கிட்ட எய்தர் எக்ஸ்பிரஸ் ஒரு இம்ப்ளைட் கன்சென்ட் வாங்கிட்டு a person is the ostensible owner of such property and transfers the same consideration. The transfer shall not be voidable on the ground that the transferor was not authorized to make it. ஸோ டிரான்ஸ்ஃபரர் வந்து he was not authorized அப்படின்னு சொல்லி நம்மளால கொஸ்டின் பண்ண முடியாது. டிரான்ஸ்ஃபர் வாய்ட் அப்படின்னு சொல்லி நம்மளால கொஸ்டின் பண்ண முடியாது. ஏன்னா எக்ஸ்பிரஸ் ஒரு இம்ப்ளைட் கன்சென்ட்டோடதான் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஆஸ்டென்சிபிள் ஓனர் என்ன பண்றாங்க? டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. நெக்ஸ்ட், ப்ரொவைடட் தட் த டிரான்ஸ்ஃபரி after taking reasonable care to ascertain that the transferor has power to make the transfer has acted in good faith. ஸோ இவங்க வந்து he has acted in good faith, ரீசனபிள் கேர் எடுத்துதான் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து டிரான்ஸ்ஃபரர் கிட்ட இருந்து வாங்கினேன். ஸோ இதெல்லாமே வந்து டிரான்ஸ்ஃபரை ப்ரூஃப் பண்ணணும். ஸோ சிம்பிள் தான், டிரான்ஸ்ஃபர் பை ஆஸ்டென்சிபிள் ஓனர். அகெயின் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இதோடைய ப்ரொவிஷனும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். டாக்டரின் ஆஃப் ஹோல்டிங் அவுட்னா என்ன ப்ரொவிஷன் கேட்டாங்கன்னா செக்ஷன் 41 எழுதணும். ஏன்னா அந்த ஹோல்டிங் அவுட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இங்க எக்ஸ்பிரஸா மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த கேஸ்ல நான் சொன்னாலே அந்த கேஸ்ல மூலமா தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ செக்ஷன் 41 ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், செக்ஷன் 42, டிரான்ஸ்ஃபர் பை பர்சன் ஹேவிங் அத்தாரிட்டி டு ரிவோக் ஃபார்மர் டிரான்ஸ்ஃபர். ஸோ எப்பெல்லாம் ஃபார்மர் டிரான்ஸ்ஃபரை அவங்களால ரிவோக் பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள், இல்லஸ்ட்ரேஷன்ல வந்து A lets a house to B and reserves power to revoke the lease. ஸோ வந்து இப்போ ப்ராப்பர்ட்டியை லீஸுக்கு விட்டதுக்கு அப்புறமா இஸ் ரிசர்விங் பவர் டு ரிவோக் த லீஸ் இஃப் இன் த ஒப்பீனியன் ஆஃப் த ஸ்பெசிஃபைட் சர்வேயர் பி ஷுட் மேக் யூஸ் ஆஃப் இட் டெட்ரிமெண்டல் டுவர்ட்ஸ் வேல்யூ. அதாவது இன்கேஸ் இப்போ வந்து லீஸுக்கு விடுறேன் நான் ஒருத்தவங்களுக்கு, விட்டுட்டு நான் ஒரு கண்டிஷன் சொல்றேன் என்ன அப்படின்னா, நீங்க அந்த ப்ராப்பர்ட்டி, என்னுடைய ப்ராப்பர்ட்டியை நான் லீஸுக்கு விடுறேன், என்னுடைய ப்ராப்பர்ட்டியை நீங்க வந்து பத்திரமா பாத்துக்கல, இல்ல என்னோட ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவை குறைக்கிற மாதிரி நீங்க ஏதாவது ஒரு செயல்பாடு பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை நான் வந்து லீஸ் பீரியட் முடியறதுக்கு முன்னாடியே நான் எனக்கு வாங்கிடுவேன்னு சொல்றேன். ஸோ இதுதான் ரிசர்வேஷன். ரிசர்வேஷன் கிளாஸ் ஒன்று இருக்கும். இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு வாடகைக்கு போனாலும் இல்ல நம்ம வந்து அந்த ப்ராப்பர்ட்டி ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஓவர் த ப்ராப்பர்ட்டி தான். இந்த இடத்துல என்ன இல்ல, அப்சல்யூட் ரைட் ஓவர் த ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் டிரான்ஸ்ஃபர்ட். ஓனர்ஷிப்பே டிரான்ஸ்ஃபர் ஆகல, ஏதாவது ஒரு வகையான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ரைட் டு என்ஜாய்மெண்ட்டோ, இல்ல ரைட் டு பொசஷனோ, இல்ல ரைட் டு யூஸோ, ஃபார் எக்ஸாம்பிள் லீஸ் இல்ல லைசன்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரைட் ஓவர் ப்ராப்பர்ட்டி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ அந்த ரைட்டை அவங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணணுமா? இப்ப டெனன்ட் இருக்காங்க, வீடை வாடகைக்கு கொடுக்குறாங்க. அப்போ ஓனர் என்ன சொல்லுவோம், என்னென்னலாம் கண்டிஷன்ஸ் வந்து இம்போஸ் பண்ணுவாங்க, என்னோட வீடோடைய வேல்யூவை டிமினிஷ் பண்ற மாதிரி எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாங்கன்னா அவங்க தான் அதை சரி பண்ணணும். அதையும் மீறி அவங்க ஏதாவது ஒரு செயல்பாடு செஞ்சாங்கன்னா உங்களை நான் உடனே காலி பண்ணிடுவேன். irrespective ஆஃப் த அக்ரிமெண்ட், டெனன்சி அக்ரிமெண்ட் முடியறதுக்கு முன்னாடி கூட நான் என்ன பண்ணிக்குவேன், உங்களை வந்து நான் எவிக்ஷன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்வேஷன் கிளாஸ் மாதிரி ஒன்னு ஆட் பண்றாங்க. அதே தான் இந்த கான்செப்டும். ஸோ இப்போ நம்ம ஹெட்டிங் பார்க்கும் போதே டிரான்ஸ்ஃபர் பை பர்சன் ஹேவிங் அத்தாரிட்டி டு ரிவோக் ஃபார்மர் டிரான்ஸ்ஃபர். ஸோ நான் என்ன பண்றேன், ஃபார்மர் டிரான்ஸ்ஃபரை ரிவோக் பண்றேன். ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்றேன், ஒரு சப்சிக்வெண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு நான் ரிசர்வேஷன் பண்ணிக்கிறேன். ஒண்ணு நான் வந்து லீஸுக்கு விடுறேன் அந்த பர்சன் வந்து ப்ராப்பரா அந்த ப்ராப்பர்ட்டியை பாத்துக்கலன்னா நான் என்ன பண்ணிடுறேன், ஒண்ணு ப்ராப்பர்ட்டியை நான் எனக்கே வந்து எடுத்துக்கிறேன், இல்ல அந்த ப்ராப்பர்ட்டி இன்னொரு பர்சனுக்கு லீஸுக்கு விட்டுறேன். சரிங்களா? நான் ஆல்ரெடி ஏ வந்து பிக்கு லீஸுக்கு விடுறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ பி வந்து ப்ராப்பரா அந்த ப்ராப்பர்ட்டியை பாத்துக்கல, அப்போ ஏ என்ன பண்ணிடுறாங்க, சிக்கு அந்த லீஸை வந்து விட்டுறாங்க. ஸோ இதுதான் டிரான்ஸ்ஃபர் பை பர்சன் ஹேவிங் அத்தாரிட்டி டு ரிவோக் ஃபார்மர் டிரான்ஸ்ஃபர். அப்போ அந்த ஃபார்மர் டிரான்ஸ்ஃபர் பிட்வீன் ஏ அண்ட் பி என்ன ஆயிடுச்சு, ரிவோக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அந்த கண்டிஷனை அந்த ஃபார்மர் டிரான்ஸ்ஃபரை ஃபுல்ஃபில் பண்ணல அப்படிங்கிறதுனால சப்சிக்வெண்டா அவங்க ஒண்ணு பண்றாங்க இல்லையா, அந்த சப்சிக்வெண்ட் டிரான்ஸ்ஃபர் என்ன ஆகுது, ஃபார்மர் டிரான்ஸ்ஃபரை ரிவோக் பண்ணிடுது. இப்போ நான் வந்து
எந்த டாக்டரின் பத்தி கேக்குறீங்க? டாக்டரின் ஆஃப் ஹோல்டிங் அவுட். அது நம்ம லாஸ்ட் ப்ரொவிஷன்ல செக்ஷன் 41ல பார்த்தது வந்து இட் இஸ் டாக்டரின் ஆஃப் ஹோல்டிங் அவுட். ஸோ இங்க நம்ம பார்க்கும்போது ஃபார்மர் டிரான்ஸ்ஃபர் எப்போ ரிவோக் ஆகும் அப்படின்னா, நான் சப்சிக்வெண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், ஃபார்மர் டிரான்ஸ்ஃபர் ரிவோக் ஆயிடும். இப்போ லீஸுக்கு விடுறாங்க ஒரு ப்ராப்பர்ட்டி பிக்கு. இப்போ பி என்ன பண்றாங்க, ஹி இஸ் நாட் ஃபுல்ஃபில்லிங் த கண்டிஷன்ஸ். ப்ராப்பர்ட்டியை ப்ராப்பரா பாத்துக்கலையோ இல்ல அந்த வேல்யூவை டிமினிஷ் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸை வந்து கேரி அவுட் பண்றாங்க, இல்ல சொன்ன கண்டிஷன்ஸ் பி ஃபுல்ஃபில் பண்ணல, அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றாங்க, வந்து இதே ப்ராப்பர்ட்டியை சேம் ப்ராப்பர்ட்டியை சிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. சப்சிக்வெண்டா இன்னொரு டிரான்சாக்ஷன் நடக்குது. ஸோ இந்த ரெண்டு டிரான்சாக்ஷன் பார்க்கும்போது இது என்னது, இட் இஸ் அ ஃபார்மர் டிரான்ஸ்ஃபர், இது என்னது சப்சிக்வெண்ட் டிரான்ஸ்ஃபர். ஸோ சப்சிக்வெண்ட் டிரான்ஸ்ஃபர் என்ன ஆயிடுது, இந்த ஃபார்மர் டிரான்ஸ்ஃபரை ரிவோக் பண்ணிடுது. ஸோ டிரான்ஸ்ஃபர் பிட்வீன் ஏ அண்ட் பி தான் என்னது, ரிவோக் ஆயிடுதுன்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம இந்த இதை டீகோட் பண்ணிடலாம் செக்ஷனை. வேர் அ பர்சன் டிரான்ஸ்ஃபர்ஸ் எனி இமூவபிள் ப்ராப்பர்ட்டி ரிசர்விங் பவர் டு ரிவோக் த டிரான்ஸ்ஃபர், ரிசர்வ் பண்ணிக்கிறாங்க பவர் டு ரிவோக் த டிரான்ஸ்ஃபர் அண்ட் சப்சிக்வெண்ட்லி டிரான்ஸ்ஃபர் த ப்ராப்பர்ட்டி ஃபார் கன்சிடரேஷன் டு அனதர் டிரான்ஸ்ஃபர், இன்னொருத்தங்களுக்கு பண்ணிடுறாங்க. Such a transfer operates in favor of such a transferee subject to any condition attached to the exercise of the power as a revocation of the former transfer to the extent of the power. So இங்க in simple என்ன சொல்றாங்க, former transfer வந்து revoke ஆயிடுது. Subsequent transferக்கு கன்சிடரேஷனுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கணும். சிம்பிள். நெக்ஸ்ட் illustration நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இருக்கு. ஏ லெட்ஸ் a house to B, பிக்கு வாடகைக்கு விடுறாங்க. லெட்ஸ் a house to B and reserves power to revoke the lease if, in opinion of a specified surveyor, B should make a use of it detrimental to its value. ஸோ ஒரு சர்வேயரை வச்சு பார்க்கும்போது அந்த வேல்யூ டெட்ரிமெண்டலா இருக்கிற மாதிரி அவங்க ஏதாவது யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஆஃப்டர்வர்ட்ஸ் திங்கிங் தட் சச் அ யூஸ் ஹாஸ் பீன் மேட், டெட்ரிமெண்டலா ஏதாவது யூஸ் பண்ணிட்டாங்க, பி வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணலன்னு தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணலாம், he can let the house, he lets the house to C. ஸோ நம்ம illustration லாஸ்ட் டைம் நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டினால அதே மாதிரி தான். ஸோ திஸ் ஆப்ரேட்ஸ் ஆஸ் அ ரிவோகேஷன் ஆஃப் B's lease சப்ஜெக்ட் டு த ஒப்பீனியன் ஆஃப் த சர்வேயர் ஆஸ் டு B's யூஸ் ஆஃப் த ஹவுஸ் ஹேவிங் பீன் டெட்ரிமெண்டல் டு இட்ஸ் வேல்யூ. ஸோ அந்த வேல்யூவை டிமினிஷ் பண்ற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியை வந்து பி பண்றதுனால என்ன பண்றாங்க, வந்து சப்சிக்வெண்டா சிக்கு வந்து கன்சிடரேஷனுக்கு லீஸுக்கு விட்டுறாங்க. அப்போ சப்சிக்வெண்ட் லீஸ் என்னவா செயல்படுது, ஃபார்மர் லீஸை வந்து ரிவோகேஷன் பண்ணிடுது. ஆட்டோமேட்டிக்கா ஃபார்மர் டிரான்ஸ்ஃபர் இஸ் ரிவோக்ட். Next, section 43. Transfer by unauthorized person who subsequently acquires interest in property transfer. அதனா unauthorized person subsequentா எப்படி இன்ட்ரெஸ்ட் ஓவர ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தா, இது வந்து இந்த ஏரியா வந்து இட் இஸ் அகெயின் அன் எக்ஸெப்ஷன். நம்ம வந்து ஜெனரல் ரூல் சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த ஜெனரல் ரூல் அதாவது ஓனர்னால மட்டும்தான் ப்ராப்பர்ட்டியை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், வேற எந்த பர்சன்னாலையுமே ப்ராப்பர்ட்டியை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எக்ஸெப்ஷன் பார்த்தோமா. அந்த எக்ஸெப்ஷனுக்கு அந்த 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 ஜெனரல் ரூல் பார்த்தோமா, அந்த ஜெனரல் ரூலுக்கு இது வந்து இட் இஸ் அன் எக்ஸெப்ஷன். ஸோ இந்த டாக்டரின் என்னன்னு சொல்றாங்கன்னா, டாக்டரின் ஆஃப் ஃபீடிங் த கிராண்ட் பை எஸ்டோப்பிள். டாக்டரின் ஆஃப் ஃபீடிங் த கிராண்ட் பை எஸ்டோப்பிள். ஸோ இந்த எஸ்டோப்பிள் அப்படிங்கிற கான்செப்ட் நம்மளுக்கு எவிடன்ஸ் ஆக்ட் பிஎஸ்சிஎல்லையுமே வரும். அங்கேயும் இதே இல்லஸ்ட்ரேஷன் ப்ராப்பர்ட்டி லால கொடுத்துருக்கக்கூடிய அதே இல்லஸ்ட்ரேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ எஸ்டோப்பிள் அப்படின்னா என்னன்னா, சப்சிக்வெண்டா சொல்றது, பொய் சொல்றதுன்னு வச்சுப்போம், இல்ல நான் மாத்தி சொல்லுவேன். நான் ஆல்ரெடி ஒரு ப்ராமிஸ் பண்ணிருப்பேன் ஒரு பர்சனுக்கு, நான் உனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றேன்னு சொல்லிட்டு நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன். அந்த ப்ராமிஸை நம்பி அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டு எடுத்து வைக்கிறாங்க. நான் கொடுத்த ப்ராமிஸை நம்பி அவங்களுடைய பொசிஷன் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஆல்டர் பண்ணிக்கிறாங்க. இப்ப வந்து லீஸை நான் ரிவோக் பண்ண மாட்டேன். இப்போ லீஸோடைய டியூரேஷன் 1 இயர்னு வச்சுப்போம். நான் வந்து அந்த லெஸ்ஸி கிட்ட போயிட்டு, நீங்க 1 இயரோட லீஸ் பீரியட் முடியுது, இன்னொரு 2 வருஷத்துக்கு நான் லீஸ் டீட் எக்ஸ்டெண்ட் பண்ணலான் இருக்கேன், நீங்களே அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டேன் நான் லெஸ்ஸி கிட்ட. லெஸ்ஸி நான் சொன்ன வார்த்தையை நம்பி என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுல திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறாங்க. என் நிலத்துல திரும்ப வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அந்த லீஸ் முடியறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பயிரெல்லாம் வச்சிடறாங்க.
நான் சொன்ன வார்த்தையை நம்பி. ஸோ அவங்களுடைய பொசிஷன் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆல்டர் பண்ணிக்கிட்டாங்க. நான் சப்சிக்வெண்டா லீஸ் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் போயிட்டு லீஸ் பீரியட் முடிஞ்சது நீங்க வெக்கேட் பண்ணிடுங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா என்னுடைய ப்ராமிஸை நம்பி அவங்க என்ன பண்ணாங்க, வேற ஒரு இது வந்து ஆக்டிவிட்டியை கேரி அவுட் பண்ணிட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ண முடியாது, ஐ கேனாட் கோ எகெயின்ஸ்ட் மை ப்ரீவியஸ் ப்ராமிஸ். நான் ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ண மாதிரி செயல்படணும். ஸோ அதுக்கு பேர் தான் எஸ்டோப்பிள். ஸோ நான் வந்து ஆல்ரெடி சொன்ன வாக்குக்கு எதிராக போகிறது தடுக்கிறது தான் எஸ்டோப்பிள் அப்படின்னு சொல்றோம். நத்திங் பட் ஸ்டாப்பேஜ். ஸோ நான் ஆல்ரெடி கொடுத்த ப்ராமிஸ்க்கு எதிராக என்ன செயல்பட விடாம தடுக்கிறது. ஸோ அதுக்கு பேர் தான் எஸ்டோப்பிள்னு சொல்றோம். ஸோ இங்க டாக்டரின் ஆஃப் ஃபீடிங் த எஸ்டோப்பிள்ல இங்க கொடுத்துருக்கக்கூடிய கான்செப்ட் ஸ்பெசிஃபிக்கா என்ன அப்படின்னா, டிரான்ஸ்ஃபர் பை அன்ஆத்தரைஸ்டு பர்சன் ஹூ சப்சிக்வெண்ட்லி அக்வயர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இன் ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்ஃபர். ஸோ எகெயின் இங்க டிரான்ஸ்ஃபர் இன் ஜெனரல் யாரு பண்ண முடியும், ஓனர் தான் பண்ண முடியும். ஆர் எனி பர்சன் ஹூஸ் ஹேவிங் ப்ராப்பர் டைட்டில் டு த ப்ராப்பர்ட்டி தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஆனா நான் வந்து டிரான்ஸ்ஃபரி கிட்ட நான் தான் ஓனர் அப்படின்னு சொல்லி நம்ப வச்சு, ஏன்னா அது வந்து இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் அது என்னோட தாத்தாவோட ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கோ. என்னுடைய தாத்தாவோட ப்ராப்பர்ட்டிய நான் என்ன பண்றேன், அந்த தாத்தாவோட ப்ராப்பர்ட்டி எனக்கும் வரும், என்னுடைய சிப்லிங்ஸ்க்கும் வரும். சரிங்களா? இப்ப என்னுடைய ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி எனக்கும் வரும், அட் த சேம் டைம் என்னுடைய சிப்லிங்ஸ்க்கும் வரும். ஸோ ஜாயிண்ட் ஓனர்ஷிப் தான் வரும் ஆப்வியஸா. ஆனா நான் என்ன பண்றேன், என்னுடைய தாத்தாவோட ப்ராப்பர்ட்டி எனக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிடுறேன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை வேற ஒரு பர்சனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். சரியா? எனக்கு வரக்கூடிய ஷேர் கூட வச்சுப்போம். இப்ப எனக்கு வந்து எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷேர் மட்டும்தான் வரப்போகுது. அந்த எக்ஸுங்கிற ஷேர் இன்னும் என் கைக்கு வந்து சேரல. ஆனா நான் என்ன பண்ணிடுறேன், கண்டிப்பா அது எனக்கு தான் வரப்போகுதுன்னு நம்பி அதை நான் என்ன பண்ணிடுறேன், முன்னாடியே வேற ஒரு பர்சனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அந்த டிரான்ஸ்ஃபரையே என்ன நம்ப வச்சிடுறேன், டிரான்ஸ்ஃபரைய நான் தான் ரியல் ஓனர்னு டிரான்ஸ்ஃபரை நம்பி வாங்கிடுறாங்க. சரிங்களா? சோ இதுக்கு பேர் என்னது, ஸ்பெஸ் சக்சஷனிஸ். எனக்கு மியர் பாசிபிலிட்டி தான் இருக்கு, மியர் பாசிபிலிட்டி தான் இருக்கு. ஆனாலும் நான் என்ன பண்ணிடுறேன், நான் அந்த ப்ராப்பர்ட்டியை வேற ஒரு பர்சனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அந்த நபரும் ப்ராப்பர் கன்சிடரேஷன் கொடுத்து பிலீவிங் இன் குட் ஃபெய்த் அந்த ப்ராப்பர்ட்டி என்கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண முடியாது, அந்த ப்ராப்பர்ட்டி ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு வந்துருது. அந்த ப்ராப்பர்ட்டியோடைய வேல்யூ இப்ப ஏறிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த ப்ராப்பர்ட்டியோடைய வேல்யூ வந்து 1 lakh. இப்போ சப்சிக்வெண்டா நிஜமாவே என்னுடைய தாத்தாவோட ப்ராப்பர்ட்டி எனக்கு வரும்போது அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ 5 லட்சம். அப்ப நான் என்ன பண்றேன், கொஸ்டின் பண்ணக்கூடாது. நான் அட் த டைம் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் நான் ரியல் ஓனரே இல்ல அப்படின்னு நான் கொஸ்டின் பண்ணக்கூடாது. சரியா? சோ இதுதான் டிரான்ஸ்ஃபர் பை அன்ஆத்தரைஸ்டு பர்சன். அன்ஆத்தரைஸ்ட் பர்சனா இருக்கும்போது அவங்க ஒரு டிரான்ஸ்ஃபரை பண்ணிட்டாங்க. பட் சப்சிக்வெண்ட்லி அக்வயர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இன் த ப்ராப்பர்ட்டி. சப்சிக்வெண்டா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருது. அப்போ அவங்க என்ன பண்ண முடியாது, நான் ஒரு அன்ஆத்தரைஸ்டு பர்சன் அட் த டைம் ஆஃப் டிரான்ஸ்ஃபர், நான் வந்து அன்ஆத்தரைஸ்டு பர்சன் அவங்களே அவங்களுக்கு வந்து டிஃபென்ஸா எடுத்துக்க முடியாது. ஸோ அதை தடுக்கிறதுக்கு தான் செக்ஷன் 43 ஸ்பெசிஃபிக்கா யாரை வந்து ப்ரிவென்ட் பண்ணுதுன்னா, யாரை வந்து இது சேஃப்கார்ட் பண்ணுது, ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா, போனஃபைடு டிரான்ஸ்ஃபரிய நம்பி தானே டிரான்ஸ்ஃபரி வாங்கினாங்க. ஸோ போனஃபைடு டிரான்ஸ்ஃபரியே இந்த செக்ஷன் பாதுகாக்குது. செக்ஷன் 43 டாக்ட்ரைன் ஆஃப் ஃபீடிங் த கிராண்ட் பை எஸ்டோப்பிள். ஸோ இப்போ இந்த டெஃபினிஷன் பார்க்கும்போது, where a person fraudulently or erroneously represents that he is authorized to transfer certain immovable property. நான் தான் ப்ராப்பர் அத்தாரிட்டின்னு சொல்லி நம்ப வச்சு ஃப்ராடுலண்ட்லா ஒரு எரோனியஸா என்ன பண்றாங்க, ரெப்ரசென்ட் பண்றாங்க. அண்ட் professes to transfer such property for consideration. Such transfer shall at the option of the transferee operate on any interest which the transfer may acquire in such property at any time during which the contract of transfer subsists. So அது எனி டைம் அந்த டிரான்ஸ்ஃபரி வந்து கன்சிடரேஷனுக்கு தானே வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் ஆஃப் த டிரான்ஸ்ஃபரி ஆப்ரேட் ஆன் எனி இன்ட்ரெஸ்ட் விச் த டிரான்ஸ்ஃபரர் மே அக்வயர். சப்சிக்வெண்டா அவங்க அக்வயர் ஆகிற எல்லாத்துக்குமே டிரான்ஸ்ஃபரி இஸ் எலிஜிபிள். Nothing in this section shall impair the right of transferee in good faith for consideration without notice of the existence of the said option. சரியா? சோ இது வந்து யாரை ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு நம்ம சொன்னோம், ரைட் ஆஃப் டிரான்ஸ்ஃபரி இன் குட் ஃபெய்த் ஹூ இஸ் பையிங் த ப்ராப்பர்ட்டி ஃபார் கன்சிடரேஷன். சரியா? சோ இது சிம்பிள் தான் செக்ஷன் 43. சோ இதுல இல்லஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். அதனாலதான் நம்ம சொல்றோம் இட் இஸ் an exception.
இட் இஸ் அ பார் தான். ஆனா இந்த செக்ஷன் வந்து இட் இஸ் an exception provided the conditions are fulfilled. செக்ஷன் 35, 41, 43 இது எல்லாமே இட் இஸ் an exception to the general rule தான். செக்ஷன் 5-6ல சொன்னதுக்கு எஸ்பெஷலி செக்ஷன் 5. ஸோ ஓனர் ஹூ இஸ் ஹேவிங் ப்ராப்பர் டைட்டில் டு த ப்ராப்பர்ட்டி தான் சேல் பண்ணணும். ஆனா டைட்டிலே இல்லாம ஒருத்தவங்க சேல் பண்றாங்க, ஆனா சப்சிக்வெண்டா உங்களுக்கு டைட்டில் வந்துருது இல்லையா, அதனால இந்த டிரான்ஸ்ஃபர் இஸ் வேலிட். சப்சிக்வெண்டா உங்களுக்கு அந்த டைட்டில் வரலன்னா இந்த செக்ஷன் நம்மளால இன்வோக் பண்ண முடியாது. ஸோ இல்லஸ்ட்ரேஷன்ல a Hindu who has separated from his father B sells to C 3 fields X, Y and Z. So a Hindu who has separated from his father B sells to C 3 fields X, Y, Z and 3 field வந்து transfer பண்றாங்க, representing that A is authorized to transfer the same. Of these fields Z does not belong to A. Z property வந்து A வுக்கு வராது. It having been retained by B on the partition, but on B's dying, A as heir obtains Z. Subsequent அந்த Z property actually அது அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஆனா subsequent after the death of B என்ன ஆயிடுது, அந்த ப்ராப்பர்ட்டி ஏவுக்கு வந்து சேர்ந்துருதா. இப்போ C not having rescinded the contract of sale may require A to deliver Z to him. So அந்த Z கொடுக்க சொல்லி A கிட்ட டிமாண்ட் பண்ணலாம். சரியா? சோ சிக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஸோ XYZ ப்ராப்பர்ட்டியை சிக்கு சேல் பண்றாங்க. அதே மாதிரி அட் த டைம் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் இசட் வந்து ஏவோட ப்ராப்பர்ட்டி இல்லை, ஆனா சப்சிக்வெண்டா ஆஃப்டர் த டெத் ஆஃப் பி அந்த இசட் ப்ராப்பர்ட்டி ஏவுக்கு வருது. அப்போ என்ன பண்றாங்க, சி அந்த இசட் ப்ராப்பர்ட்டி என்னோடதுன்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணி கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். ப்ரொவைடட் ஹி இஸ் நாட் ரிசெண்டிங் த கான்ட்ராக்ட். இல்ல பரவாயில்ல நீங்களே வச்சுக்கோங்கன்னு அவங்களுடைய ரைட் அவங்க விட்டு கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. ஆனா விட்டு கொடுக்காம அந்த ப்ராப்பர்ட்டி எனக்கே நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு கிளைம் பண்ணா கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். நெக்ஸ்ட் இதுக்கு என்னென்னலாம் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா, the transferor should have made a fraudulent or erroneous representation. இதுவும் நமக்கு வந்து டெஃபினிஷன்ல இருந்தே தான் எடுக்கிறோம். the transferor should have made a fraudulent or erroneous representation. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லைன்லேயே அதுதானே சொல்றாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபரி ஷுட் ஹேவ் ஆக்டட் ஆன் த ரெப்ரசன்டேஷன். ஸோ டிரான்ஸ்ஃபரி வந்து டிரான்ஸ்ஃபரர் சொன்ன ரெப்ரசன்டேஷனை நம்பி ஒரு செயலை எடுத்திருக்கணும். நெக்ஸ்ட் த டிரான்ஸ்ஃபர் ஷுட் நாட் ஹேவ் பீன் ஃபார் ஃபார்பிடன் பை லா. ஸோ இது வந்து ஃபார்பிடன் பை லாவா இருக்கக்கூடாது அந்த டிரான்ஸ்ஃபர். நெக்ஸ்ட் சப்சிக்வெண்ட் டு த டிரான்ஸ்ஃபர் அண்ட் வைல் த கான்ட்ராக்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் சப்சிஸ்ட்ஸ், the transferor should have acquired an interest in the property. So இந்த கண்டிஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன பண்ணிருக்கணும், அந்த கான்ட்ராக்ட் வந்து லைவா தான் இருக்கணும். சரிங்களா? சோ அந்த கான்ட்ராக்ட் வந்து லைவா இருக்கும் போதே என்ன பண்ணிருக்கணும், அந்த டிரான்ஸ்ஃபரர் ப்ராப்பர்ட்டியோட இன்ட்ரெஸ்ட் அக்வயர் பண்ணிருக்கணும். அப்பதான் இந்த செக்ஷன் 43 இன்வோக் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. அவங்க வந்து அமௌண்ட் கிளைம் பண்ணலாம், ப்ராப்பர்ட்டியவே கிளைம் பண்ணலாம். ப்ராப்பர்ட்டியவே அவங்களால கிளைம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த கேஸ்ல நோட் பண்ணிக்கோங்க, முஸ்ஜித் மேர்காட் வர்சஸ் தேவையா. ஸோ கண்டிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் இங்க வந்து என்னென்னலாம் இருக்கணும், ஃபுல்ஃபில் பண்ணிருக்கணும். டெஃபினிஷன்ல இருந்து தான் நம்ம இன்டர்பிரிட்டேஷன் எடுக்கிறோம் கண்டிஷன்ஸ். ஸோ இங்க ஃப்ராடுலண்ட் டிரான்ஸ்ஃபரோ இல்ல எரோனியஸ் ரெப்ரசன்டேஷனோ அவங்க பண்ணிருக்கணும் டிரான்ஸ்ஃபரர். அந்த ரெப்ரசன்டேஷனை நம்பி தான் அந்த டிரான்ஸ்ஃபரி வந்து வாங்கியிருக்கணும். அதுவும் ஃபார் கன்சிடரேஷன் குட் ஃபெய்த்ல அந்த டிரான்ஸ்ஃபரி வாங்கியிருக்கணும். சப்சிக்வெண்டா அந்த டிரான்ஸ்ஃபராருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேர்ந்திருக்கணும். அப்பதான் அந்த டிரான்ஸ்ஃபர் வந்து நம்மளால கிளைம் பண்ண முடியும். டிரான்ஸ்ஃபரினால அப்பதான் கிளைம் பண்ண முடியும். அந்த ப்ராப்பர்ட்டி வந்து டிரான்ஸ்ஃபராருக்கே வரல, அப்புறம் எப்படி டிரான்ஸ்ஃபரினால கிளைம் பண்ண முடியும்? ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன் 44 டிரான்ஸ்ஃபர் பை ஒன் கோ ஓனர்.
ஸோ கோ ஓனர் வந்து எப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம்? இங்க வேர் one of two or more co-owners of immovable property legally competent in that behalf transfers his share of such property. இந்த இடத்துல வந்து எதனால இந்த செக்ஷனை ஸ்பெசிபிக்கா வந்து டிரான்ஸ்ஃபர் பை ஒன் co-ownerன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ 2-3 பேர் சேர்ந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க, ஆனா எல்லாருமே சேர்ந்து விற்கணும்னு அவசியம் கிடையாது. வாங்கும்போது இப்போ ஒரு எக்ஸ் அப்படின்னு ஒரு லேண்ட் இருக்கு, அந்த எக்ஸ் அப்படிங்கிற லேண்டை வந்து ஏ ஒரு 50,000 கொடுத்து, பி ஒரு 50,000 கொடுத்து, சி ஒரு 50,000 கொடுத்து அந்த ப்ராப்பர்ட்டியை மொத்தமா 1.5 லட்சம் கொடுத்து ஒரு பர்சன் கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. இதுல எல்லாருமே சேர்ந்துதான் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வாங்கும்போது 3 பேரும் சேர்ந்து வாங்கிட்டாங்க, ஆனா விற்கும் போது எப்படி வேணாலும் தனித்தனியா விற்கலாம் இல்லையா? சோ இப்போ ஏதாவது ஒரு கோ-ஓனருக்கு மட்டும் எமர்ஜென்சி நான் ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்கன்னா, அந்த ஒரு கோ-ஓனர் வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ஓவர் த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்றாங்கன்னா, எவ்வளவு ப்ரொபோர்ஷனேட் வேல்யூக்கு அவங்க காசு கொடுத்தாங்களோ அந்த ப்ரொபோர்ஷனேட் வேல்யூக்கு தான் சேல் பண்ண முடியும். சிம்பிள். ஸோ எவ்வளவு ஃபர்ஸ்ட் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி ப்ராப்பர்ட்டியை வாங்கினாங்களோ அந்த அளவுக்கு தான் ப்ரொபோர்ஷனேட் வேல்யூக்கு தான் அந்த இதுவையும் அவங்களால வாங்க முடியும். So, where one of two or more co-owners of immovable property legally competent in that behalf transfers his share of such property or any interest therein, the transferee acquires as to such a share or interest, and so far as is necessary to give effect to the transfer. The transferor's right to joint possession or other common or part enjoyment of the property and to enforce a partition of the same, but subject to the conditions and liabilities affecting at the date of transfer the share or interest so transferred. So இங்க டிரான்ஸ்பர், அதாவது ஒரு கோ-ஓனர் என்ஜாய் பண்ண எல்லா ரைட்டையுமே சப்சிக்வெண்டா வாங்குற அந்த டிரான்ஸ்பரிக்கு ஜாயிண்ட் பொசஷனுக்கான ரைட்டோ இல்ல காமன் ஒரு பார்ட் என்ஜாய்மெண்ட்கான ரைட்டோ எல்லாமே அந்த டிரான்ஸ்பரிக்கும் உண்டு. Where the transferee of a share of a dwelling house belonging to an undivided family is not a member of the family, nothing in this section shall be deemed to entitle him to joint possession or other common or part enjoyment of the house. So இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி இப்போ ஒரு கோ-ஓனர் அந்த ப்ராப்பர்ட்டியை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இப்போ ஏ பி சி அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க, 3 பேருமே ஜாயிண்ட் என்ஜாய்மெண்ட்ல ஜாயிண்ட் பொசஷன்ல இருக்காங்க. இதுவே அது லேண்டா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பிரிச்சுக்கலாம், பவுண்டரிக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுக்கலாம். ஸோ ஏ உடைய பார்ட்டை வந்து இசட்ன்ற ஒரு பர்சனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னா அந்த ஏ உடைய பார்ட்டை மட்டும் அந்த இசட் என்ஜாய் பண்ணிக்கலாம். இதுவே அது ஜாயிண்ட் என்ஜாய்மெண்டா இருக்கு அப்படின்னா ஜாயிண்ட் என்ஜாய்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். ஆனா செகண்ட் பேராகிராஃப்ல கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அது எப்போ அப்ளை ஆகும்னா இன் கேஸ் ஆஃப் டுவெல்லிங் ஹவுஸ் அண்ட் அது வந்து அன்டிவைடட் ஃபேமிலியா இருக்கு. ஸோ ஒரு வீடு இருக்கு அப்படின்னா அப்போ ஜாயிண்ட் பொசிஷன்ல இருக்க முடியாது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து செகண்ட் பேராகிராஃப்ல அவங்க ஸ்பெசிஃபை பண்றது. இன்கேஸ் அந்த டிரான்ஸ்ஃபரி வந்து ஒரு டுவெல்லிங் ஹவுஸ் வாங்குறாங்க, அந்த டுவெல்லிங் ஹவுஸ்ல அன்டிவைடட் ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா அப்போ ஜாயிண்ட் பொசிஷனோ இல்ல பார்ட் என்ஜாய்மெண்ட்டோ வராது, செப்பரேட் என்ஜாய்மெண்ட் தான் அவங்களால பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஜாயிண்ட் பொசிஷனோடைய ஜாயிண்ட் என்ஜாய்மெண்ட் பார்ட் என்ஜாய்மெண்டோடைய ரைட்ஸ் வந்து டுவெல்லிங் ஹவுஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது மட்டும் அப்ளை ஆகாது. இது செக்ஷன் 44. நெக்ஸ்ட் செக்ஷன் 45 வந்து ஜாயிண்ட் டிரான்ஸ்ஃபர் ஃபார் கன்சிடரேஷன். ஒன்னா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஸோ 44ல பார்த்தது வந்து ஒருத்தங்க மட்டும் வேற ஒரு பர்சனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது. ஆனா இங்க பாருங்க ஜாயிண்ட் டிரான்ஸ்ஃபர் ஃபார் கன்சிடரேஷன், எல்லாருமே சேர்ந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றாங்க ஃபார் கன்சிடரேஷன். இப்போ வேர் immovable property is transferred for consideration to 2 or more persons and such consideration is paid out of a fund belonging to them in common. இங்க வந்து 2 or more personsக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க and such a consideration is paid out of a fund belonging to them in common. They are in the absence of a contract to the contrary respectively entitled to interest in such property identical as nearly as may be with the interest to which they were respectively entitled in the fund. எவ்வளவு ஃபண்ட் அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்களோ அது வரைக்கும் தான் அவங்களால ரெஸ்பெக்டிவ் என்ஜாய்மெண்ட் வந்து இருக்கும். And where such consideration is paid out of separate funds belonging to them respectively, they are in the absence of a contract to the contrary respectively entitled to interest in such property in proportion to the shares of the consideration which they respectively advanced. So இதுவே வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபண்டா இருக்கு, காமன் ஃபண்டா இருக்கு அப்படின்னாலுமே
அவங்க அந்த ஃபண்டுக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்களோ அந்த இது வரைக்கும் அவங்களால என்ஜாய் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இன்கேஸ் அவங்க செப்பரேட்டா வந்து கொடுக்குறாங்க அமௌண்ட், அப்ப எவ்வளவு அமௌண்ட் அவங்க கொடுக்குறாங்களோ அந்த ப்ரொபோர்ஷனேட் வேல்யூ வரைக்கும் அவங்களால என்ஜாய் பண்ணிக்க முடியும். சோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா செக்ஷன் 45ல? So next paragraphல, in the absence of evidence as to the interest in the fund to which they were respectively entitled or as to the shares which they respectively advanced, such persons shall be presumed to be equally interested in the property. In case evidence இல்ல, யார் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்கிற எவிடன்ஸ் ப்ராப்பரா இல்லைன்னா எல்லாருக்குமே ஈக்குவல் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. Next section 46. Transfer for consideration by persons having distinct interest. So இதுக்கு முன்னாடி ஜாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம் செக்ஷன் 45ல. இது டிஸ்டிங்க்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அப்போ வந்து கன்சிடரேஷன் எப்படி இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ who's owning a moiety and B and C each a quarter share of Mauza Sultanpur. ஸோ இங்க வந்து ஏவுக்கு தனி ஷேர் இருக்கு, பி அண்ட் சி அவங்க குவார்டர் ஷேர் தான் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. எக்ஸ்சேஞ்ச் அண்ட் eighth share of that Mauza for a quarter share of Mauza Lalpura. So in the illustration next இதுல இருக்கு. So in case there is no agreement to the contrary அப்படின்னா A is entitled to an 8th share and B and C to 16th share. So எவ்வளவு அவங்க கான்ட்ரிபியூட் பண்றாங்களோ அவ்வளவு வந்து அவங்க என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. இது அந்த அப்போர்ஷன்மெண்ட் பார்க்கும்போதே நம்ம ஒரு வாட்டி பார்த்திருக்கோம். இப்போ ஏ வந்து ஒரு 100 rupees வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க, பி 500 கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க, சி வந்து ஒரு 500 rupees கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. சரியா? சோ இந்த ப்ரொபோர்ஷனேட் வேல்யூக்கு ஏத்த மாதிரி தான் அந்த ஷேர் வந்து என்ஜாய் பண்ண முடியும். Where immovable property is transferred for consideration by persons having distinct interest. இப்போ ஏ பி சி மூணு பேரும் எக்ஸ்ங்கிற பர்சனுக்கு ப்ராப்பர்ட்டி என்ன பண்றாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இவங்க மூணு பேருக்குமே டிஸ்டிங்க்ட் இன்ட்ரெஸ்ட் ஓவர் த ப்ராப்பர்ட்டி தான் இருக்கு. சரியா? இப்போ இந்த இடத்துல ஏ வந்து 1 lakh கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க, பி 50,000, சி 50,000 கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. சரியா? இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இப்போ நம்ம படிக்கிறோம் again, where immovable property is transferred for consideration by persons having distinct interest. So distinct interest இருக்கிறவங்க டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. The transferors are in the absence of a contract to the contrary entitled to share in the consideration equally. So இப்போ இந்த கன்சிடரேஷன் வந்து again இத வந்து 2 lakhsக்கு எக்ஸ் வந்து வாங்கிக்கிறாங்க. சரியா? சோ இவங்க ஆல்ரெடி இந்த ப்ராப்பர்ட்டில கான்ட்ரிபியூட் பண்ண அதே காசுக்கு அப்படியே சேல் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோ. இவங்க 1 lakh, இவங்க 50,000, இவங்க 50,000, 2 lakhsக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. சரியா? ஒரு லேண்ட்னு வச்சுப்போம், அந்த லேண்டை வந்து 2 lakhsக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னா அப்போ அந்த 2 lakhs எப்படி பிரியும் ஈக்குவலா அப்படின்னா 1 lakh ஏக்கு போய் சேர்ந்துரும், 50,000 பிக்கு, 50,000 சி எடுத்துக்கணும். ஏன்னா அவங்க அவ்வளவுதானே கன்சிடரேஷன் போட்டிருக்காங்க. இப்போ இந்த 2 lakhs டிவைடட் பை 3 போடக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வகையான கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்காங்க. சோ அந்த கான்ட்ரிபியூஷன் அவங்க எவ்வளவு ப்ரொபோர்ஷனேட் வேல்யூக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாங்களோ அவ்வளவுதான் அவங்களால எடுத்துக்க முடியும் திருப்பி. சோ அகைன் இது வந்து சிம்பிளான கான்செப்ட் தான். இது வந்து ஆல்ரெடி நம்ம அப்போர்ஷன்மெண்ட்ல பார்க்கும்போதே பார்த்தோம். இங்க ஸ்பெசிபிக்கா இமூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம பார்க்கிறோம். So where immovable property is transferred for consideration by persons having distinct interest, the transferors therein the transferors are in the absence of a contract to the contrary entitled to share in the consideration equally, where their interest in the property were of equal value. இதுவே equal value ஆர்னா equally divide பண்ணிக்கலாம். And where such interests were of unequal value, இந்த மாதிரி unequal value இருக்கிற பட்சத்தில் அப்போ ப்ரொபோர்ஷனேட் வேல்யூ எவ்வளவோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான். இந்த 2 lakhsல 1 lakh ஏ எடுத்துக்கணும், 50 lakhs 50,000 பி எடுத்துக்கணும், 50,000 சி எடுத்துக்கணும். ஏன்னா இது வந்து அன்இக்குவல் ஷேர்ஸா இருக்கிறதுனால.
இதேதான் இந்த இல்லஸ்ட்ரேஷன்லயும் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன்ல வந்து பெர்சன்டேஜ் மாதிரி சொல்லியிருப்பாங்க, எவ்வளோ ஷேர் வந்து அவங்க என்டைட்டில்டுன்னு. பி இல்லஸ்ட்ரேஷன்ல நம்ம பார்த்த மாதிரி அமௌண்ட் வச்சு அவங்க பிடிச்சிருப்பாங்க. ஸோ இது செக்ஷன் 46. நெக்ஸ்ட் செக்ஷன் 47, டிரான்ஸ்ஃபர் பை கோ ஓனர்ஸ் ஆஃப் ஷேர் அண்ட் காமன் ப்ராப்பர்ட்டி. கோ ஓனர்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. Where several co-owners of immovable property transfer a share therein without specifying that the transfer is to take effect on any particular share or shares of the transferor. So இந்த ஷேர்ல தான் நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல. ஆனா several co-owners என்ன பண்றாங்க, they are sharing it. So அதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அப்போ without specifying that the transfer is to take effect on any particular share or shares of the transferors, the transfer as among such transferors take effect on such shares equally where the shares were equal, and in case அது unequal-ஆ இருந்ததுன்னா proportionate value-க்கு அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா யாருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல அப்படின்னா டிரான்ஸ்ஃபரியோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஏ பி சி 3 பேரும் சேர்ந்து எக்ஸுக்கு ஒரு லேண்டை வந்து சேல் பண்றாங்கன்னு வச்சுப்போம். இந்த லேண்டை ஏபிசி 3 பேருமே வந்து ஓன் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ இதுல எந்த பார்ட்டை வந்து எக்ஸுக்கு கொடுக்குறேன்னு சொல்லல. ஏன்னா ஒரு லேண்ட்ல பாதியை தான் வந்து சேல் பண்றாங்க. இந்த ஹோல் லேண்ட் அவங்க சேல் பண்ணல, சரிங்களா? இப்போ அந்த லேண்டோடைய பாதியை தான் அவங்க சேல் பண்றாங்க அப்படின்னா அப்போ எந்த இதை வந்து அவங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்ணல, சரியா? ஸோ ஒரு லேண்டு விச் இஸ் ஓன்டு பை ஏ பி அண்ட் சி, ஆனா இதுல எந்த பகுதியை எக்ஸுக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லல. ஸோ ஹாஃப் ஆஃப் த ப்ராப்பர்ட்டியை தான் அவங்க எக்ஸுக்கு சேல் பண்றாங்க, மிச்சத்தை ஏ பி அண்ட் சி 3 பேரும் ரீடைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்பதான் இந்த செக்ஷன் வந்து அப்ளை ஆகும், செக்ஷன் 47, சரியா? இப்போ ஏ பி அண்ட் சி ஒன்னா கோ ஓனர்ஸா வந்து ஒரு காமன் ப்ராப்பர்ட்டியை வேற ஒரு பர்சனுக்கு ஷேர் பண்றாங்க வித்தவுட் ஸ்பெசிஃபைங் த டிரான்ஸ்ஃபர். ஸோ எந்த ஷேர் வந்து விச் பர்டிகுலர் ஷேர் வந்து வில் பி என்ஜாய்ட் பை எக்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லல. அப்போ இவங்க 3 பேருமே ஈக்குவலா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. இவங்க ஒரு 50,000, இவங்க ஒரு 50,000, இவங்க ஒரு 50,000 கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்கன்னா ஈக்குவலா 3 பேரோடதுலயுமே எக்ஸ் வந்து எடுத்துப்பாங்க, சரியா? ஏவோட ஷேர்ல பியோட ஷேர், சியோட ஷேர் 3 பேர்லயுமே ஈக்குவலா எக்ஸ் எடுத்துப்பாங்க. இதுவே அன்ஈக்குவல் ஷேர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா இப்போ ஏ வந்து ஜாஸ்தியா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்கன்னா ஏவோடதுல இருந்து அடிஷ்னலா எக்ஸ்ட்ரா வேல்யூவை வந்து எக்ஸ் எடுத்துப்பாங்க, எக்ஸ்ட்ரா லேண்டை வந்து எக்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எவ்வளோ வேல்யூக்கு அவங்க வந்து எடுத்துக்கணும், இன்னொரு பர்சன் டிரான்ஸ்ஃபரி வந்து எவ்வளவு எடுத்துக்கணும், அதுதான். நம்ம செக்ஷனை டீகோட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன். அது வந்து அனால கொடுத்திருப்பாங்க. இப்போ ஏ த ஓனர் ஆஃப் அன் 8 அனா ஷேர் அண்ட் பி அண்ட் சி ஈச் த ஓனர் ஆஃப் 4 அனா ஷேர். ஓகே, சோ இந்த இடத்துல கான்ட்ரிபியூஷன் யாருக்கு ஜாஸ்தியா இருக்கு? ஏக்கு ஜாஸ்தியா இருக்கு. நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ் 2 அனா ஷேர் இன் த மௌசா டு டி. ஸோ 2 அனாதவ மட்டும் தான் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அப்போ வித்தவுட் ஸ்பெசிஃபைங் ஃப்ரம் விச் ஆஃப் தேர் செவரல் ஷேர்ஸ் த டிரான்ஸ்ஃபர் இஸ் மேட். டு கிவ் எஃபெக்ட் டு த டிரான்ஸ்ஃபர் 1 அனா ஷேர் இஸ் டேக்கன் ஃப்ரம் த ஷேர் ஆஃப் ஏ. ஏ கிட்ட இருந்து ஒரு அனாவுக்கும் அண்ட் half an அனா ஷேர் ஃப்ரம் ஈச் ஆஃப் த ஷேர்ஸ் ஆஃப் பி அண்ட் சி, சரியா? ஸோ இப்படிதான் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஜாஸ்தியா இருக்கு, ஏவுடைய கான்ட்ரிபியூஷன் பி அண்ட் சி ஈக்குவலா வந்து 4 அனாவுக்கு இருக்கும் போது அது எப்படி எடுத்துப்பாங்க? யாருடைய ஷேர்ல இருந்து எவ்வளவு எடுத்துப்பாங்க அப்படின்னா ஏவோடதுல இருந்து கொஞ்சம் ஜாஸ்தியா எடுத்துப்பாங்க, ஏன்னா அவங்க ஜாஸ்தி கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. பி அண்ட் சி இதுல இருந்து half அனாவோட ஷேர் வந்து அவங்க எடுத்துப்பாங்க. இது எல்லாமே வந்து ஒரு சிம்பிளான லாஜிக் தான், சரிங்களா? இப்போ வந்து நான் கம்மியா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன், என்னுடைய பார்ட்னர் வந்து ஜாஸ்தி கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அப்போ என்னோட லேண்ட்ல வந்து நான் கம்மியா தானே வேல்யூ கொடுப்பேன். நான் ஜாஸ்தியா கொடுத்துட்டு எனக்கு லேண்டே வந்து ரொம்ப கம்மியா தான் நான் என்னுடைய ரிட்டென்ஷன்ல வச்சுக்க முடியும் இல்லையா? ஸோ எகெயின் இட் இஸ் அ லாஜிக் தான். ஆனாலும் எந்த ஒரு டிஸ்பியூட்டும் வரக்கூடாதுங்கிறதுனாலதான் இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 48. இப்போ இந்த செக்ஷன் 48 வந்து டாக்ட்ரைன் ஆஃப் ப்ரியாரிட்டி.
again it is an important செக்ஷனோட ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாமே செக்ஷன் 41, 43, 48 எல்லாமே மறக்கக்கூடாது. 48 வந்து டாக்ட்ரின் ஆஃப் ப்ரியாரிட்டி. ஸோ இந்த ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த வார்த்தையை வச்சே தெரியும். ஸோ இது என்ன அப்படின்னா qui prior est tempori potior est juri அப்படிங்கிறது. அதாவது who is earlier in time is stronger in law அப்படின்னு சொல்றோம். who is earlier in time is stronger in law. மேக்ஸிமம் டைப் பண்றேன். ஸோ யாருக்கு ப்ரியாரிட்டி இருக்கு? ஏன்னா ஒரே ப்ராப்பர்ட்டியை நான் என்ன பண்றேன், 2-3 பேருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றேன். அப்போ யாருக்கு ப்ரியாரிட்டி இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க. சரியா? ஸோ இந்த செக்ஷன் வந்து வாட் பிரின்சிபல் இட் இஸ் லைங் அப்படின்னா நோ மேன் கேன் கன்வே அ டைட்டில் தேன் வாட் ஹி ஹஸ். ஸோ ஆல்ரெடி எவ்வளோ டைட்டில் இருக்கோ அதை தாண்டி அவங்களால கன்வே பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு சக்சசிவ் அசைனீஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த சக்சசிவ் அசைனீஸ் இருக்கும்போது யாருக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் டாக்ட்ரின் ஆஃப் ப்ரியாரிட்டியோட கான்செப்டே. இப்போ where a person purports to create by transfer at different times rights in or over the same immovable property, and such rights cannot all exist or be exercised to their full extent together. Each later created right shall, in the absence of a special contract or reservation binding the earlier transferees, be subject to the rights previously created. ஸோ இது எந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ்க்குலாம் நம்மளுக்கு அப்ளை ஆகும் டாக்ட்ரின் ஆஃப் ப்ரியாரிட்டி? எப்படி ஒரே இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை 2-3 பேருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எசென்ஷியாலிட்டி இங்க என்ன அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்ஃபரார் he should transfer the right in the same immovable property. ஒரே இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியில அவங்களுடைய ரைட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ ஏ அப்படிங்கிறவங்க எக்ஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை பிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அதே மாதிரி அதே எக்ஸ்ங்கிற ப்ராப்பர்ட்டியை சிக்கு வந்து சப்சிக்வெண்டா டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இப்ப வந்து இந்த டிரான்சாக்ஷன் ஒரு மார்ட்கேஜ்னு வச்சுப்போம். சரியா? இப்போ இந்த இடத்துல ஏ வந்து மார்ட்கேஜார், பி அண்ட் இ வந்து மார்ட்கேஜ். இந்த ப்ராப்பர்ட்டியோடைய வேல்யூ வந்து 1 lakh. சரியா? இந்த 1 lakh ப்ராப்பர்ட்டியை அடமானம் வைக்கிறாங்க. ஸோ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ ஏ வந்து இந்த எக்ஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி விச் இஸ் வர்த் 1 lakh அதை அடமானம் வச்சு பி கிட்ட ஒரு அமௌண்ட் வாங்குறாங்க. சரியா? அதே மாதிரி சி கிட்ட ஒரு அமௌண்ட் வாங்குறாங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இதே டாக்ட்ரின் ஆஃப் ப்ரியாரிட்டியில வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பி கிட்ட இருந்து ஒரு 50 lakhs வாங்குறாங்க. பி கிட்ட இருந்து 50 lakhs வாங்குறாங்க. சி கிட்ட இருந்து ஒரு 1 lakh வாங்குறாங்க. சரியா? ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த டாக்ட்ரின் ஆஃப் ப்ரியாரிட்டி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தா, ஏ 1 lakh வர்த் ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை அடமானம் வச்சிருக்காங்க. எகெயின் இட் இஸ் டிரான்ஸ்ஃபர் தான். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை பிக்கு அடமானம் வச்சு பி கிட்ட இருந்து 50,000 rupees வாங்கினாங்க. சேம் வே சி கிட்ட இருந்து 1 lakh rupees அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னா சிக்கு 1 lakh rupees கொடுக்கணும். ஆனா சிக்கு ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்களா பிக்கு ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்களான்னு ஒரு டிஸ்பியூட் வரும். சி எனக்கும் அவங்க ஏ வந்து 1 lakh கொடுக்கணும் அப்படின்வாங்க, பி எனக்கு 50,000 கொடுக்கணும்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்கும் பிக்கும் சிக்கும் டிஸ்பியூட் வரும். ஸோ இந்த மாதிரி டிஸ்பியூட்டை தடுக்கிறதுக்காக தான் இந்த செக்ஷன் 48. இப்போ ஏ அண்ட் பி கொடுக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் வேலிட் டிரான்சாக்ஷனா இருக்கணும். அதே மாதிரி ஏ அந்த ஏ அப்படிங்கிறவங்க இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இவங்க ஒரே இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியில இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் தான் 2 பேருக்குமே டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கணும். அதுவும் வேற வேற டைம்ல அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கணும். சரியா? நெக்ஸ்ட் சச் இன்ட்ரெஸ்ட் கிரியேட்டட் cannot coexist. இது ரெண்டுமே எப்படி கோஎக்ஸிஸ்டா இருக்கும்? ரெண்டுமே எப்படி ஒரே டைம்ல வந்து எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கும்? 2 பேருமே எப்படி பியும் சியும் எப்படி ஜாயிண்டா என்ஜாய் பண்ண முடியும்? ஸோ அதெல்லாம் பண்ண முடியாது. அப்போ இது வந்து டிஸ்டிங்க்டிவ் கைண்ட் தான். அப்படி இருக்கும்போது ப்ரீவியஸ்லி கிரியேட்டட் ரைட் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அப்போ இந்த எக்ஸ் ப்ராப்பர்ட்டிய சேல் பண்ணி 1 lakh போகுது. அந்த 1 lakh ஃபர்ஸ்ட் சிக்கு கொடுக்கணுமா பிக்கு கொடுக்கணுமான்னு ஒரு டிஸ்பியூட் வரும்போது சிக்கு தான் ஆக்சுவலி ஜாஸ்தி கொடுக்கணும். ஆனா பிக்கு 50,000 எடுத்துக்கிட்டது போக ரிமைனிங் 50,000 தான் சிக்கு போய் சேரும். ரிமைனிங் 50,000 சி which C is entitled ஏ கையில இருந்து கொடுக்கணும்.
கொடுக்காம போக மாட்டாங்க. ஆனா இந்த ப்ராப்பர்ட்டியில இருந்து செக்யூரிட்டியா ஒரு ப்ராப்பர்ட்டி வைக்கிறாங்க இல்லையா, இந்த ப்ராப்பர்ட்டியில இருந்து பிக்கு எவ்வளவு ஷேர் போகும், சிக்கு எவ்வளவு ஷேர் போகும்னு பார்த்தா பிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷேர் போகும். இதுதான் டாக்டரின் ஆஃப் ப்ரியாரிட்டி. ஸோ பிக்கு ஃபர்ஸ்ட் ஷேர் 50,000 போகும், ரிமைனிங் 50,000 சிக்கு போகும். அப்ப சிக்கு வந்து ஆக்சுவலா எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க சிக்கிட்ட இருந்து 1 lakh. அப்ப ரிமைனிங் 50,000 கொடுக்கவே தேவையில்லையான்னு கேட்டா கொடுக்கணும். ஏவோட கையில இருந்து கொடுக்கணும், இந்த செக்யூரிட்டில இருந்து கொடுக்க தேவையில்லை. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் வேலிட் டிரான்சாக்ஷனா இருக்கணும், ஆர் இட் இஸ் என்ஃபோர்ஸபிளா இருக்கணும், லீகலா இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மார்ட்கேஜ் டீடு ரெஜிஸ்டரே பண்ணல, அப்போ அந்த ஏக்கு பிக்கு இருக்கிற டிரான்சாக்ஷன் இட் இஸ் நாட் அ வேலிட் இது. சரிங்களா? சோ அது ரெண்டுமே ரெஜிஸ்டர்டா இருந்திருக்கணும். ப்ரியார் டிரான்ஸ்ஃபர் ரெஜிஸ்டர்டு டிரான்ஸ்ஃபரா இருந்துச்சு அப்படின்னா அப்போ அது எல்லாமே வேலிட். ஓகே, நெக்ஸ்ட் இதுல எக்ஸெப்ஷன் நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான். இந்த ப்ரியார் டிரான்ஸ்ஃபர் முதல்ல ஒரு வேலிட் டிரான்ஸ்ஃபரா இருக்கணும். இன்கேஸ் சப்சிக்வெண்ட் டிரான்ஸ்ஃபருக்கு கோர்ட்டே ஆர்டர் கொடுத்துடுறாங்க, நீங்க ஃபுல் 1 lakh வந்து சப்சிக்வெண்ட் டிரான்ஸ்ஃபருக்கே கொடுத்துருங்கன்னு கோர்ட் ஆர்டர் கொடுத்துறாங்கன்னா அப்போ சப்சிக்வெண்ட் டிரான்ஸ்ஃபருக்கு தான் நம்ம வந்து கொடுத்தாகணும். அப்போ டாக்டரின் ஆஃப் ப்ரியாரிட்டி வராது, ஏன்னா கோர்ட்டோடைய ஆர்டர் இல்லையா. ஸோ அப்போ கோர்ட்டே ஆர்டர் பண்ணிருச்சு சப்சிக்வெண்ட் டிரான்ஸ்ஃபருக்கு தான் இது வேலிட்னு சொல்லிட்டு ஜட்மெண்டே வந்துருச்சு. அப்போ வந்து நம்மளால சப்சிக்வெண்ட் டிரான்ஸ்ஃபரி வந்து ஈவன் தோ இது சப்சிக்வெண்ட் டிரான்ஸ்ஃபரி இந்த டாக்டரின் ஆஃப் ப்ரியாரிட்டி அப்ளை ஆகாது. நெக்ஸ்ட் செக்ஷன் 49. ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது வந்து ரொம்ப சிம்பிள் தான். செக்ஷன் 49ல வந்து டிரான்ஸ்ஃபர் இஸ் ரைட் அண்டர் பாலிசி. டிரான்ஸ்ஃபர் இஸ் ரைட் அண்டர் பாலிசி. ஓகே, ஸோ இங்க இந்த ப்ரொவிஷன் முக்கியமா எதுக்காக அப்படின்னா, நான் ஒரு சேல் பண்றேன்னு வச்சுக்கோமே, நான் சேல் பண்ணும்போது ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து நான் ஒரு இன்சூரன்ஸ் ஃபயர் இன்சூரன்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு அகேன்ஸ்டா எடுத்து வச்சிருப்பேன். ஒரு ஃபயர் இன்சூரன்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு அகேன்ஸ்டா எடுத்து வச்சிருப்பேன். யார் பேர்ல? டிரான்ஸ்ஃபர் அவரோட பேர்ல தான் அது ஆப்வியஸா இருக்கலாம், செல்லரோட பேர்ல தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். நான் வந்து அக்ரிமெண்ட் டு சேல் என்டர் ஆயிட்டு ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டோ இல்ல கன்சிடரேஷன் அமௌண்ட்டோ வாங்கிட்டு 3 மாசத்துக்குள்ளார அடிஷ்னலா இன்னும் ஒரு கொஞ்சம் அமௌண்ட் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து என்ன பண்றேன், டிரான்ஸ்ஃபரி கிட்ட சொல்லி ஒரு சேல் அக்ரிமெண்ட் வந்து என்டர் ஆகுறேன். சோ இது என்னது? A is entering into a sale agreement with B. அட்வான்ஸ் அமௌண்ட் ஒரு 1 lakh rupees வாங்கிட்டாங்கன்னு வச்சுப்போம். அதே மாதிரி செல்லருக்கு என்ன இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸ்ன்னு வச்சுப்போம், அந்த ப்ராப்பர்ட்டிக்கு அகேன்ஸ்டா ஃபயர் இன்சூரன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ அந்த அக்ரிமெண்ட் வந்து பெண்டிங்கா இருக்கிற சமயத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, ஏதோ ஒரு லாஸோ இல்ல டேமேஜோ அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நடந்துருச்சு. அப்போ ஃபயர் இன்சூரன்ஸ் யார் பேர்ல இருக்கு? டிரான்ஸ்ஃபராரோட பேர்ல இருக்கு. அப்போ டிரான்ஸ்ஃபரிக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் வராதா? ஈவன் தோ அந்த பாலிசி இஸ் இன் த நேம் ஆஃப் த டிரான்ஸ்ஃபரர், டிரான்ஸ்ஃபர் இஸ் என்டைட்டில்டு டு த பெனிஃபிட். ஸோ இதுதான் வந்து இந்த மீன் டைம்ல ஏதாவது ஒரு டேமேஜ் நடந்துருந்துச்சுன்னா கூட டிரான்ஸ்ஃபர் இஸ் என்டைட்டில் டு த பெனிஃபிட் ஈவன் தோ இட் த பாலிசி இஸ் நாட் இன் த நேம் ஆஃப் த டிரான்ஸ்ஃபரி. ஸோ இது வந்து நம்ம டிரான்ஸ்ஃபரி கிட்ட அட்வான்ஸ் அமௌண்ட்டையும் வாங்கிட்டு அந்த இன்சூரன்ஸ் பாலிசி அமௌண்ட்டையும் டிரான்ஸ்ஃபராவே வாங்கி பாக்கெட்ல போட்டுக்க முடியாது. சரியா? சோ இப்போ இந்த செக்ஷனை டீகோட் பண்ணுவோம். வேர் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் ஃபார் கன்சிடரேஷன் and such a property or any part thereof is at the date of the transfer insured against loss or damage by fire. The transferee, in case of such loss or damage, may, in the absence of a contract to the contrary, require any money which the transferor actually receives under the policy. Transferor தான் ரிசீவ் பண்றாங்க, அப்படி ரிசீவ் பண்ண அமௌண்ட் transferee is again entitled so much thereof as may be necessary to be applied in reinstating the property. அந்த ப்ராப்பர்ட்டியை திருப்பி பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளவு செலவாகுமோ அந்த வேல்யூ வந்து டிரான்ஸ்ஃபரர் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஸோ எல்லா ரைட்டும் டிரான்ஸ்ஃபருக்கு இருக்கு. நெக்ஸ்ட் செக்ஷன் 50.
ரெண்ட் போனஃபைட் பெய்டு டு ஹோல்டர் அண்டர் டிஃபெக்டிவ் டைட்டில். இப்போ நான் வந்து வீட்டுக்கு வாடகைக்கு இருக்கேன் அப்படின்னா நான் யார்கிட்ட ரெண்ட் கொடுப்பேன்? ஓனர் கிட்ட கொடுப்பேன். இதுவே ஓனர் என்ன பண்றாங்க, டெனன்ட் கிட்ட சொல்லாமே அந்த ப்ராப்பர்ட்டியை இன்னொரு பர்சனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துறாங்க. ஆனா டெனன்ட்டுக்கு தெரியாது. நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், பழைய ஓனர் தான் நிஜமாவே அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர்னு நினைச்சிட்டு நான் பழைய ஓனர்கிட்டே போய் அமௌண்ட் கொடுத்துட்றேன். அப்போ அந்த பழைய ஓனர் ஆல்ரெடி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, கை மாத்தி விட்டுட்டாங்க. அப்போ அது என்னது? டிஃபெக்டிவ் டைட்டில். சரிங்களா? சோ பழைய ஓனர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டி. அப்போ அந்த பழைய ஓனருக்கு என்ன மாதிரி டைட்டில் இருக்கும்? டைட்டில் இருக்காது இல்லையா? சோ அந்த டிரான்ஸ்ஃபரர், அந்த செல்லருக்கு டிஃபெக்டிவ் டைட்டில் தானே இருக்கும். சோ அப்படி டிஃபெக்டிவ் டைட்டில் கிட்ட நான் போனஃபைடா என்ன பண்ணிட்டேன்? ரெண்ட் பே பண்ணிட்டேன். அப்போ யார்கிட்ட இருந்து அந்த ப்ராப்பர்ட்டிய வாங்கணும் அப்படின்னு கேட்டா அந்த டிஃபெக்டிவ் டைட்டில் இருக்கு பாத்தீங்களா, அவங்க கிட்ட இருந்து தான் ரெக்கவர் பண்ணிக்கணும். சோ இந்த இடத்துல 3 பேர் இருக்காங்க. ஒன்னு டெனன்ட் இருக்காங்க, நெக்ஸ்ட் ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் ஓனர், அதாவது இந்த இடத்துல டிஃபெக்டிவ் டைட்டில்னு சொல்லிப்போம். நெக்ஸ்ட் சப்சிக்வெண்ட் டைட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஓனர் வச்சுப்போம். ஒரிஜினல் ஓனர் இப்ப அவங்கதான். அந்த ஒரிஜினல் ஓனர் கிட்ட நான் காசு கொடுக்கல, நான் டிஃபெக்டிவ் டைட்டில் இருக்க பர்சன் கிட்ட தான் கொடுத்துட்டேன். அப்போ அந்த ஒரிஜினல் ஓனர் என்கிட்ட காசு கேட்க வருவாங்கல்ல, இந்த மாசம் ரெண்ட் நீங்க கொடுக்கணும்னு சொல்லி கேட்க வருவாங்கல்ல. அப்ப நான் என்ன சொல்லுவோம், நீங்க தான் ஒரிஜினல் ஓனரா, நான் ஆல்ரெடி டிஃபெக்டிவ் டைட்டில் இருக்க பர்சன் கிட்ட கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லுவேன். அப்பயும் அந்த ஓனர் என்ன பண்ணக்கூடாது, என்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி அதெல்லாம் இல்ல நீங்க என்கிட்ட தான் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களால ஃபோர்ஸ் பண்ணி வாங்க முடியாது. அந்த ஒரிஜினல் ஓனர் யார்கிட்ட வாங்கலாம்? அந்த டிஃபெக்டிவ் டைட்டில் கிட்ட கொடுத்துட்டாங்க இல்லையா, அந்த அமௌண்ட் அவங்க கிட்ட போய் கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ இல்லஸ்ட்ரேஷன்ல A lets a field to B at a rent of ₹50 and then transfers the field to C. ஸோ ரெண்ட்டுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து சிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. B having no notice of the transfer in good faith pays the rent to A. previous owner கிட்ட பே பண்றாங்க. B is not chargeable with the rent so paid. ஸோ திருப்பி B கிட்ட இன்னொரு வாட்டி ₹50 ரெண்ட் வாங்கக்கூடாது. அப்போ சி உடைய நிலைமை, சிக்கு வந்து ரெண்ட் எப்படி போய் சேரும் அப்படின்னு பார்த்தா சி வந்து யார்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம்? ஏ கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். So, இப்ப section 58 decode பண்ணும்போது no person shall be chargeable with any rents or profits of any immovable property which he has in good faith paid or delivered to any person of whom he is in good faith held such property. ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணவங்களுக்கு தான் அவங்க கொடுக்குறாங்க. Notwithstanding, it may afterwards appear that the person to whom such payment or delivery was made has no right to receive that rent or profit. Subsequently தான் உங்களுக்கு தெரியவே வருது. அப்போ அவங்களை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அந்த டெனன்ட் கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி நீங்க திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு no person shall be chargeable with any rents or profits. ஆல்ரெடி பே பண்ணதுக்கு திருப்பி சார்ஜ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் section 51. Improvements made by bona fide holder under defective title. Again, bona fide holder பண்ணக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸுக்கு கண்டிப்பா வந்து திருப்பி அமௌண்ட் கொடுத்துடணும். சரிங்களா? ஏன்னா அவங்க குட் ஃபெய்த்ல நம்பிதான் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அவங்க பண்றாங்க. சப்சிக்வெண்ட்லி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி ஒரு இது சொன்னோம், இப்போ லீஸ்ன்னு சொல்றோம். இப்போ லீஸ் வந்து கண்டிப்பா எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. டைம் பீரியட் 1 வருஷத்துல முடிஞ்சிருது, இப்ப கண்டிப்பா இன்னொரு வருஷத்துக்கு எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பி நான் என்ன பண்ணிடுறேன், ஏதாவது ஒரு அமௌண்ட் இல்ல ஏதாவது ஒரு கிராப்பையோ இல்ல பயிரையோ நான் நட்டுறேன் அப்படின்னா அப்போ அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நான் பண்ணிருக்கேன் இல்லையா, சப்சிக்வெண்டா அவங்க என்ன பண்றாங்க, லீஸ் பீரியட் முடிஞ்சிருச்சு அதனால நான் உங்களை வந்து எவிக்ட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு எவிக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ நான் ஆல்ரெடி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்கேன் இல்லையா, அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸுக்கு ஐ எம் என்டைட்டில்ட் டு ரிசீவ். சரியா? சோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி பண்ணிருக்கேன். அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸுக்கு ஒண்ணு நீங்க எனக்கு காசா கொடுங்க, இல்லையா அந்த பயிர் இருக்கிற வரைக்கும் என்ன அலோவ் பண்ணுங்க. அது வளர்ந்து அந்த பயிரை வந்து ஃப்ரீ இன்கிரஸ் அண்ட் எக்ரஸ் நான் வந்து போறதுக்கு, அந்த பயிரை பாதுகாக்கிறதுக்கு, அந்த பயிர் வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பயிரை வந்து சாகுபடி பண்றதுக்கு எனக்கு உரிமை கொடுங்க. இல்லையா அந்த பயிரை நான் நட்டுறதுக்கு எனக்கு ஒரு செலவாயிருக்குமா, அந்த அமௌண்ட்டையாச்சும் திருப்பி கொடுங்க அப்படின்னு நான் கேட்டு வாங்கலாம். சோ இதுதான் செக்ஷன் 51. When the transferee of immovable property makes an improvement on the property believing in good faith that he is absolutely entitled thereto. So அந்த transferee ஒரு improvement பண்றாங்க, believing that good faith he is believing that he is entitled thereto and he is subsequently evicted therefrom.
by any person having a better title. So வேற யார்கிட்ட பெட்டர் டைட்டில் இருக்க பர்சன்னால எவிக்ட் பண்ணப்பட்டாங்க அப்படின்னா the transferee has a right to require the person causing the eviction either to have the value of the improvement estimated, ஒன்னு வேல்யூ கொடுத்துருங்க, and paid or secured to the transferee, or to sell his interest in the property to the transferee, இல்லையா அந்த ப்ராப்பர்ட்டி எனக்கே கொடுத்துருங்க, at the then market வேல்யூக்கு அந்த ப்ராப்பர்ட்டி எவ்வளவோ அந்த ப்ராப்பர்ட்டி எனக்கே கொடுத்துருங்கன்னு கேட்கறாங்க, irrespective of the value of such improvement. சரியா, ஒன்னு நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேல்யூவை எனக்கு கொடுத்துருங்க, இல்லையா அந்த ப்ராப்பர்ட்டியை எனக்கே கூட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கிளைம் பண்றதுக்கான எல்லா ரைட்ஸும் அந்த பர்சனுக்கு இருக்கு, யார் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு இருக்கு. The amount to be paid or secured in respect of such improvement shall be the estimated value thereof at the time of eviction. ஸோ எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸுக்கு அப்படின்னு பார்த்தா அட் த டைம் ஆஃப் எவிக்ஷன் அந்த இம்ப்ரூவ்மெண்டோடைய வேல்யூ என்னவோ அதை கொடுக்கணும். சரிங்களா, இம்ப்ரூவ்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிருப்பாங்க, அப்ப நம்மளுக்கு வந்து ஒரு 1 lakh தான் எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு, ஆனா அட் த டைம் ஆஃப் எவிக்ஷன் 1,50,000 அது. அப்ப அந்த 1 lakh கொடுக்கணுமா இல்ல 1,50,000 கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டா 1,50,000 தான் கொடுக்கணும், ஏன்னா அட் த டைம் ஆஃப் எவிக்ஷன் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எவ்வளவு போகுதோ அவ்வளவுதான் அவங்க கொடுக்கணும். நெக்ஸ்ட், when under the circumstances aforesaid the transferee has planted or sown on the property crops which are growing, இன் கேஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற பேர்ல கிராப் வந்து நட்டிருக்காங்க, பிளான்டேஷன் பண்ணிருக்காங்க, when he is evicted therefrom he is entitled to such crops, அந்த கிராப்ஸுக்கே is entitled and to free ingress and egress of to gather and carry them. ஸோ அந்த பயிர் வளர்ந்து சாகுபடி பண்றதுக்கு வந்துட்டு போறதுக்கான எல்லா ரைட்டுமே இருக்கு. ஃப்ரீ இன்கிரஸ் ஆன் எக்ரெஸ் அப்படின்னா அந்த பயிரை நடுறதுக்கோ இல்ல அந்த பயிரை வந்து பாதுகாக்கிறதுக்கோ இல்ல அந்த பயிரை வந்து சாகுபடி பண்றதுக்கோ எல்லா உரிமையும் இருக்கு. சோ இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தா செக்ஷனோட கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தா செக்ஷன் 51 சம்டைம்ஸ் கேட்கறாங்க, இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் மேட், செக்ஷன் 43, செக்ஷன் 41 இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 35, 41, 43 இது எல்லாமே இட் இஸ் an exception to the general rule that person having title over the property மட்டும் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸெப்ஷன் 35, 41, 43. பார்ட்டிசிபென்ட்ஸ் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ப்ராப்பர்ட்டி லால இந்த இந்த செக்ஷன் வரைக்கும் தான் கொஞ்சம் இதுவா இருக்கும், அதுவும் எஸ்பெஷலி செக்ஷன் 10ல இருந்து செக்ஷன் 35 வரைக்கும் கொஞ்சம் பேக்டா இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா ப்ரொவிஷன்ஸும் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட்ஸ் தான். கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் ப்ராப்பர்ட்டி லாவை அட்டென்ட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் அப்கமிங் ப்ராப்பர்ட்டி லால இருக்கக்கூடிய ஏரியா எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி.